தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி விருமன், துரை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. இந்த திட்டத்தை கார்த்தி எப்படி முறியடிக்கிறாரு அப்படின்றதான் இன்னைக்கு எபிசோடுக்கான ஹைலைட். என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் விருமன், துரை இவங்க 2 பேரும் சேர்ந்து மாரிமுத்துக்கிட்ட சொல்லி சமைச்ச சாப்பாட்டில் விஷத்தை மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அந்த விஷத்தை மிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் சாமிக்கு படையல் போட்டு காக்காவுக்கு சாதம் வைக்கிறாங்க. அதை சாப்பிட்ட காக்கா செத்து போகுது. அதை பார்த்த ஒருத்தர் காக்கா செத்து போச்சு, அப்போது இந்த சாப்பாட்டில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு பக்கம் ஓடி வந்துட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாரையும் வந்து உட்கார வச்சு கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும், இன்றைக்கி இந்த அன்னதானத்தை நாங்கள் பரிமாறுறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட அந்த அன்னதானத்தை பரிமாறுறாங்க. கரெக்டாக சாப்பிட போகிற அந்த தருணம் அந்த பெரியவர் வந்து யாரும் சாப்பிடாதீங்க நிறுத்துங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்த, அதை பார்த்த பாட்டி ஏன் என்னாச்சு, ஏன் சாப்பிட வேணாம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவர் சாப்பாட்டை காக்கா சாப்பிட்டு இறந்து போச்சு, அந்த சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னதும், விஷமா ஏன்ப்பா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, அப்போது கார்த்தி சொல்கிறாரு இந்த சாப்பாட்டில் விஷம் எதுவும் கலக்கலை, தாராளமாக சாப்பிடலாம், நம்பி சாப்பிடுங்கன்னு கார்த்தி சொல்கிறாரு. ஸோ அதை பார்த்த விருமன் வேணும்னா நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் ஊர் மக்கள் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி இலையை போட்டு உட்கார்றாரு. அடடா என்னது இவர் இலையை போட்டு உட்கார்றாரு அப்படின்னு நம்மளுக்கே யோசிக்க தோணும். இவர் தைரியமாக இலையை போட்டு உட்கார்றாருன்னா அந்த இதை ஏதோ மாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த சீன்லேயே நம்மளுக்கு புரிய வச்சுருப்பாங்க. ஸோ விருமன், துரை இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சாப்பிட்டுட்டு ஊர் மக்கள் தான் போய் சேருவாங்கன்னு பார்த்தோம், கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு பார்த்தோம், இப்போ இவனே வந்து செத்து போக போகிறான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் காத்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே கார்த்தி சாப்பிட்டு முடிச்சு எனக்கு எதுவும் ஆகலை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த செகண்ட் ஊர் மக்கள் வந்து தயங்கி நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமும் உட்காந்து அன்னதானத்தை சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊர் மக்கள் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்த விருமன், துரை இவங்க 2 பேருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. என்னடா அது விஷம் கலக்க சொன்னோம், ஆனால் இப்படி சாப்பிட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காங்களே என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சந்தேகப்படும் போது அந்த இடத்துக்கு கார்த்தியோட என்ட்ரி. அப்போ தான் இவங்க 2 பேருக்கும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனை ஓட்டி காமிக்கிறாங்க. விருமன், துரை, மாரிமுத்து இவங்க 3 பேரும் சாப்பாட்டில் விஷம் கலக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கதை அங்கே ரேவதி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ரேவதி இதை கேட்டுட்டு உடனே கார்த்திகிட்ட போய் சொன்னதும் கார்த்தி அந்த பாட்டிலை மாற்றி வைக்கிறாரு. ஸோ அதை ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக இவங்களுக்கு ஓட்டி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பெருசாக்க முடியும், இதனால் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்றதுக்காக தான் நான் சைலண்ட்டாக போகிறேன், பார்த்துக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அன்னதானம் நல்லபடியாக நடந்து முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாட்டி ரேவதியை கூட்டிகிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல கைரேகை பார்க்குறவங்க உட்காந்துருக்காங்க. பாட்டிக்கு நல்லா தெரிஞ்சவங்க போல். ஸோ தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இது யாருன்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய பேத்தி ரேவதி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவனுடைய கையை காட்டுமா, ரேகையை பார்த்து சொல்கிறேன், நான் நல்லாவே சொல்லுவேம்மா அப்படின்னு சொல்ல, என் பேத்திக்கிட்டே வேலையை காமிக்க போறியான்னு பாட்டி ஒரு பக்கம் கலாய்க்க, நான் நல்லாவே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரேவதியுடைய கையை காட்ட சொல்கிறாங்க. ரேவதியுடைய கையை பார்த்ததும் அந்த ஜோசியம் சொல்கிறாங்க, உனக்கு ராஜகுமாரன் தான் கணவனாக இருப்பான், உன்னை நல்லாவே பார்த்துப்பான், நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும், உனக்கு 2 குழந்தை பிறக்கும், புருஷன் மாதிரி ஒரு பையனும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணும் அப்படின்னு சொன்னதும் ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷம். சரி பாட்டி நான் போயிட்டு இப்படி சுற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்ப, அங்கே ஒரு இடத்துல ரிங்கு போடுற கடை வந்து போட்டிருப்பாங்க. அதாவது பொருட்கள்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு 10 ரிங் கொடுப்பாங்க. அந்த வளையத்தை வந்து கரெக்டாக ஒரு பொருளை வந்து போடணும். அதில் ஒரு ராமன் சிலை இருக்குது. அந்த ராமன் சிலை மேலே ரேவதி ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்பட்டு ரிங்கை போடும்போது எல்லாமே மிஸ் ஆகுது. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 ரிங்கோ 5 ரிங்கோ தான் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்த கார்த்தியும் மயில் வாகனமும் என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்டே கேட்கும்போது அந்த ராமர் சிலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, சரி காசு கொடுத்து வாங்கிக்கலாம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குகிற பொருள் கிடையாது, ரிங்கு போட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு கடைக்காரர் சொல்ல, ஸோ அந்த இடத்துல மயில் வாகனம் கார்த்தியை களமிறக்குறாங்க. கார்த்தி ஒவ்வொரு ரிங்காக போடுறாரு. பட் 3 ரிங் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது. லாஸ்ட் ஒன்
ஆனால் அதை ரேவதி போட வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது, போடாமல் இருந்தாலாவது போட்டிருந்தா கிடச்சிருக்குன்னு நிம்மதி இருக்கும், போட்டு கிடைக்கலன்னா ரொம்பவே வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த ரிங்கை போட லாஸ்ட் ரிங் பார்த்திங்கன்னா அந்த ராமர் சிலையில் போய் விழுகுது. ஸோ இங்கே மயில் வாகனம் ரேவதி கண்ணை திறந்து பாரு, நீ ஆசைப்பட்ட பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னதும் ரேவதியுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஸோ இங்கே கார்த்தியை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும், என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோட கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.